ரொம்பவே சோகமான உண்மை நடந்த கதை இது, கேளுங்க. மாலை நேரம் கதிரவனின் கடைசி கதிர்கள் தன் ஒளியை நிலவுக்கு ஒப்படைத்து மறைந்து கொண்டிருந்தது. அந்த வீட்டில் ஒரு சிறு சாளரத்தின் வழியே வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தின் பின்னணியில் தனிமையில் இருண்ட நிழல்கள் ஆட்டம் கொண்டிருந்தன. ரம்யா தனது 78 வயதில் வீட்டில் தனியாக இருந்தார். இவர் வாழ்நாள் முழுக்க அனைவருக்கும் பாசம் வழங்கியவர். இறுதியில் ஒருத்தருக்கும் தேவையற்றவளாக விட்டாரே. கணவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே மறைந்து விட்டார். மகனும் மகளும் வெளிநாடுகளில் செட்டில் ஆகிவிட்டனர். தினமும் ஒரு முறையாவது ஃபோன் வரும். ஆனால் தொலைபேசியின் மிதமான ஒலி மட்டும் மனதின் இரங்கல்களை தணிக்க முடியுமா? அந்த நாள் மழை குறுகுருவென பெய்து கொண்டிருந்தது. வீடு முழுவதும் அடைத்துவிடும் மௌனத்தில் சுவர் கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் ஒரே இசையாக இருந்தது. ரம்யா ஓரங்கட்டில் அமர்ந்து கதவை பார்த்து கொண்டே இருந்தாள். ஒருவேளை யாராவது வந்து விடுவார்களா என்று. அவள் சிறிது நேரத்தில் சமையலறைக்கு சென்றாள். அடுப்பை அணைக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக மூச்சு விரைத்தது. வயதாகிவிட்ட உடம்பு சகிக்க மறுத்தது. திடீரென மனசில் ஒரு பயம். நான் இங்கேயே விழுந்துவிட்டாள் என்ற எண்ணம். எதையோ பிடிக்க முயன்றபோது கை வீணாக தடுமாறி கீழே விழுந்தாள். அவள் தரையில் விழுந்த பொழுது வெளியில் மழை சற்று வலுத்தது. கூச்சல் எழுப்ப நினைத்த போது அவரால் முடியவில்லை. ஏனால் சத்தம் உடைந்த மலை துளிகளுக்குள் இடையே மூழ்கிவிட்டது. கால்கள் ஆற்றல் இழந்தன. பார்வை மங்கியது. ஒவ்வொரு 2 நிமிடத்திலும் அவள் மெல்ல மெல்ல தனிமையில் கரைந்து விட்டாள். ரம்யா தனது வீட்டில் தனியாக இருந்ததன் விளைவாக அவசர நிலையில் யாரும் உதவ வராததால் உயிரிழக்கிறார். மழை அவளது அசைவற்ற உடலையும் வீட்டின் அமைதியையும் ஆழ்த்தி கொண்டே போகிறது. அடுத்த நாள் காலை வெளியில் இருந்த பத்திரிகை மட்டும் அவளது இல்லத்தின் கதவை தொட்டுவிட்டு யாரும் வாசலை திறக்காததால் விட்டத்தின் மூலம் அவளது நிலைமையை பிரதிபலிக்கிறது. இது சமுதாயத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி வரும் வயதானோர் தனிமையில் கடுமையாக விளைவை காட்டுகிறது. பாசமும் உறவுகளும் உடல் நலத்தைப் போலவே முக்கியம். இல்லையென்றால் மனிதர்கள் உயிரோடு இருந்தும் உயிரற்றவர்களாகவே மாறிவிடுகிறார்கள். இது தனிமையின் சாபம். ரொம்பவே வருத்தமான விஷயம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வயதானவர்களையோ உங்கள் கூடவே வச்சுக்கிறது தான் நல்லது, சிறப்பும் கூட. அது ஒரு பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும், மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சா?